டவுட். என்னப்பா? இந்த பெரிய வெள்ளியில என்ன தாத்தா நடக்கும்? லெவின், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பெரிய வெள்ளிக்கு குட் ஃப்ரைடேன்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. உனக்கு இன்னும் இந்த ஃப்ரைடே பயம் போகலையா? இல்ல, எனக்கு வெள்ளிக்கிழமைனா பிடிக்கும். ஆனா இன்னைக்கு வீடும் அமைதியா இருக்கும், கோயிலும் அமைதியா இருக்கும். ஆமா, பெரிய வெள்ளினா பிக் ஃப்ரைடே தானே சொல்லணும். அது என்ன குட் ஃப்ரைடே? அப்ப நல்ல வெள்ளின்னு தானே சொல்லணும். லெவின், எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா தானே தாத்தா? இந்த பேருக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி 2-3 பேர் இருக்கு இல்லையா பெரிய வெள்ளிக்கு. இப்போ பெரிய வெள்ளின்னு சொல்றோம், அப்புறம் குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளின்னு சொல்றோம், அதே வந்து புனித வெள்ளின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரே ஒரு நாளை தான் குறிக்குது, வெவ்வேறு நாளை கிடையாது. முதல்ல ஒவ்வொன்றா வரும். ஏன் அதை பெரிய வெள்ளின்னு சொல்றோம்னா, இயேசுவனுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுனால அந்த கடைசி வாரத்தை புனித வாரம் அல்லது பெரிய வாரம், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமா நம்ம வந்து புனித வெள்ளி, புனித வியாழன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்ட இல்லையா நீ, இங்கு ஆங்கிலத்துல அதை குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி ஏன் பண்றாங்க? அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம். என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில அறையப்பட்டு இறந்ததுனால என்ன ஆச்சு? அவர் பாவத்தை அழித்தார், தீமையை அழித்தார், நன்மையை நிலைநாட்டினார். அப்போ தீமை அழிக்கப்பட்டு நன்மை நிலைநாட்டப்பட்ட நாள் அப்படின்றதுனால்தான் அதை வந்து குட் ஃப்ரைடே, இது நல்ல நாள். ஏன்னா அன்னைக்கு தீமை அழிக்கப்பட்டது, உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, நன்மை நிலைநிறுத்தப்பட்டது. அதுக்காக குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி. குட் ஃப்ரைடே வரும், கட்டாயமா நீங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிடணும். போவீங்களா? தாத்தா. God bless you.